அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சூரத்துல் கஹ்ஃப். தர்ஜுமா. புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அவன் எத்தகையவன் என்றால் தன்னுடைய அடியார் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தான். மிக்க உறுதியான அவனிடமிருந்து கடினமான தண்டனையை எச்சரிக்கை செய்வதற்காகவும் நற்செயல் செய்கின்ற மூமின்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலிகளும் உண்டு. அழகிய கூலியாக சோனம் உண்டு. அல்லாஹு தனக்கென்று ஒரு சந்ததியை ஆக்கி கொண்டான் என்று பொய் கூறியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அவர்களுக்கு இதை பற்றி எவ்வித அறிவும் இல்லை, அவர்களின் மூதாதையர்களுக்கும் இல்லை. வாய்களிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளால் இது மிக பெரியதாகிவிட்டது. பொய்யை தவிர வேறு எதையும் அவர்கள் கூறவில்லை. நபியே, குரான் ஆகிய இந்த வார்த்தையை அவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் துக்கத்தால் அவர்களுடைய புறக்கணிப்புக்கு பின்னால் உண்மையே நீர் அழித்துக் கொள்வீர் போலும். நிச்சயமாக நம் பூமியின் மீதுள்ளதை அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். மேலும் நிச்சயமாக நாம் அதன் மீதுள்ளதை புற்பூண்டற்ற வறண்ட மைதானமாகவும் ஆக்குவோம். உங்களில் யார் அழகான செயலுடையவர் என்று சோதிப்பதற்காகவே நாம் நிச்சயமாக அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகைவாசிகளும் ரஹீமும் நம் அத்தாட்சிகளில் ஆச்சரியமாக இருந்தனர். இளைஞர்கள் அக்குகையில் ஒதுங்கிய நேரத்தில், எங்களுடைய ரப்பே, உன்னிடத்திருந்துள்ள ரஹமத்தை எங்களுக்கு நீ வழங்கி எங்களுடைய காரியத்தில் நேர்வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. அக்குகையில் எண்ணப்பட்ட பல ஆண்டுகளாக அவர்களின் காதுகளை வெளி சப்தங்கள் கேட்காமல் நாம் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். 11 ஆயத்துகள்.